Hey guys, welcome to my channel. எஸ் இந்த சுசுகி செலிரோ கார் பார்த்தீங்க சொன்னால் ஆட்டோ ஃபுல் ஆப்ஷன் கார் இலங்கையில் விற்பனைக்கு நிற்குது லீசிங்கோட. இந்த கார் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு வச்சிங்கன்னு சொன்னால் 15,75,000 15,75,000 நீங்கள் இந்த காருக்கு கொடுத்துட்டு டவுன் பேமெண்ட்டாக கொடுத்துட்டு மிச்சம் 56 மாதத்துக்கு லீசிங் காசு இன்னும் கட்ட வேண்டி இருக்குது. அது ஒரு மாதத்துக்கு எவ்வளோ படி கட்டணும், அப்படி நீங்கள் கட்டி முடியும் போது லீசிங் தொகை எவ்வளோ வரும், அதோட இந்த இவங்களோட காருக்கு கொடுக்குற காசு ப்ளஸ் லீசிங் தொகை இந்த ரெண்டு தான் மொத்த பெறுமதி எவ்வளோன்னு சொல்லி வரும். அதை பற்றியெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படி பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல்லாக இந்த கணக்கு வழக்கெல்லாம் கரெக்டாக விளங்கும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு முறை லைக் பண்ணுங்கள். சொன்னால் உங்களோட லைக்கும் சப்போர்ட்டும் தான் எங்களுக்கு தொடர்ந்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உதவியாக இருக்குது. மறக்காமல் ஒருக்கா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை பார்க்க தொடங்குங்க. வாங்க இந்த காரை பற்றிய ஃபுல் வீடியோக்குள்ள இப்போ நாங்கள் போகலாம். ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த காருடைய கரெக்டான மாடல் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுகி செலிரோ V11 ஆட்டோ ஃபுல் ஆப்ஷன் கார் தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டுக்கிறீங்க. இது எத்தனாம் ஆண்டு வந்த மாடல்னு பார்த்தா 2016ஆம் ஆண்டு இது வந்து 2016ஆம் ஆண்டு ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சிட்டாங்க. தயாரித்ததும் 2016 தான், அதை ரெஜிஸ்டர் பண்ணதும் 2016 தான். இது பார்த்திங்க சொன்னால் ஆட்டோமேட்டிக் கியர் வசதியோட இந்த கார் விற்பனைக்காக இருக்குது. ரிமோட் கீ வசதிகள் இதில் இருக்குது. ஆண்ட்ராய்ட் பிளேயர் வசதி இதில் இருக்குது. ரிவர்ஸ் கேமரா வசதி உங்களுக்கு இருக்குது. புதிய டயர்கள் மற்றும் புதிய பேட்ரி இதுக்கு போட்டிருக்குறாங்க. ரன்னிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு ரன்னிங்காக இருக்கும். நல்ல கண்டிஷனில் விற்பனைக்காக இருக்குது. இப்போ வரையும், இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க இப்போ வரையும் இது டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக க்ளீனாக அப் டு டேட் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்குது. கார் பார்த்திங்கன்னா எந்த விதமான டேமேஜ்கள் ஸ்க்ராட்ச்களும் இல்லாமல் நல்ல பிராண்ட் நியூ கண்டிஷனோட நிற்கிற மாதிரி தான் கார் விற்பனைக்காக நிற்குது. இன்டீரியர் வளமெல்லாம் நம்ம வேறு லெவலில் இருக்குது. பார்த்தோன்னே உங்களுக்கு கார் பிடிக்கும். ஓகே, இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இதோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். எவ்வளவு கொடுக்கணும், எவ்வளோ லீசிங்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னு வச்சிங்கன்னு சொன்னால் இந்த காருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய டவுன் பேமெண்ட், ஃபஸ்ட்டு பேமெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 15,75,000 ரூபா இந்த காருக்கு நீங்கள் டவுன் பேமெண்ட்டாக நீங்கள் கேஷாக கொடுக்கணும். கொடுத்துட்டு உங்களுக்கு கவனமாக கேளுங்க, அதை டவுன் பேமெண்ட்டாக கொடுத்துட்டு 91,000 படி நீங்கள் 56 மாதத்துக்கு இன்னும் லீசிங் கட்ட வேண்டி இருக்குது. கால்குலேட்டர் எடுக்காங்க, நானே உங்களுக்கு எல்லாம் சொல்கிறேன். ஓகே, 91,000 படி 56 மாதத்துக்கு இன்னும் லீசிங் காசு கட்ட வேண்டி இருக்குது. அப்படி நீங்கள் 91,000 படி 56 மாதம் நீங்கள் கட்டினீங்கன்னு சொன்னால் லீசிங் மட்டும் எவ்வளவு கட்ட வேண்டியிருக்குன்னு பார்த்தா 50,96,000 ரூபா உங்களுக்கு லீசிங் மட்டும் இன்னும் கட்ட வேண்டி இருக்குது. ஓகே, இந்த 50,96,000 ப்ளஸ் அவர்கிட்ட கையில் டவுன் பேமெண்ட்டாக கொடுக்குற ஒரு அமௌண்ட் 15,75,000, இந்த ரெண்டையும் கூட்டினா தான் இந்த காருடைய மொத்த பெறுமதி எவ்வளோ வரும்னு சொல்லி தெரியும். அப்படி அந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னு சொன்னால் இந்த காருடைய மொத்த பெறுமதி எவ்வளோ வரும்னு பார்த்தா 66,71,000 ரூபா இந்த காருடைய மொத்த பெறுமதி நீங்கள் லீசிங் கட்டி முடியும் போது இருக்கும். ஓகே, இதுதான் இதோட ஃபிக்ஸ் ப்ரைஸ் ஆண்டு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. இந்த ப்ரைஸ்லேருந்து சில லட்சங்கள் குறைக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கையில் நீங்கள் கொடுக்குற 15,75,000 நீங்கள் அவங்களோட கதைச்சு பேசி கொடுக்கும்போது கட்டாயம் நேரம் கேட்கும்போது குறைப்பாங்க தானே. அப்போ அதில் சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் நீங்கள் குறைக்கலாம். அது கூட கதை பேச்சு திறமையை பொறுத்து அவர்கிட்ட கையில் கொடுக்குற காசில் நீங்கள் சில ஆயிரங்கள் லட்சங்களை குறைச்சி கொடுக்கும்போது இதில் சில லட்சங்கள் குறையும்.
அதோட நீங்கள் மாதம் கட்ட வேண்டியிருக்கிற தொகையை உங்கள்கிட்ட வசதி இருந்தால் ஒரு டபுளாக கட்டிடும் அதில் ஒரு 20,000 எக்ஸ்ட்ரா கூட கட்டினீங்கன்னு சொன்னால் அதில் கட்ட வேண்டியிருக்கிற காலம் குறையும் போது அதுலேயும் உங்களுக்கு சின்ன பெனிஃபிட் கிடைக்கும். அதை பற்றிய டீட்டெயில்ஸ் நீங்கள் எந்த அவங்க ஃபினான்ஸில் கொடுத்துருக்காங்களோ எந்த லீசிங் கம்பெனியில் கொடுத்துருக்காங்களோ அவங்ககிட்ட கதைக்கும்போது அதை பற்றிய உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கரெக்டாக கிடைக்கும். கட்டாயம் இதில் எமௌண்ட் நான் சொன்ன 66,71,000 தான் வருமெண்ட் இல்லை. நீங்கள் கதைச்சி பேசி செய்யும்போது கட்டாயம் இதிலேருந்து குறைய சான்ஸ் அதிகமாக இருக்குது. ப்ரைஸை கட்டணும் இவ்வளோ வாண்டெல்லாம் கேட்காம கமெண்ட் பண்ணுங்கள். நம்பர் வேணும்னு சொன்னால் நம்பர் தாரன். நீங்கள் நேரடியாக கால் பண்ணி இதை விற்பனை செய்கிறக்காக கதைக்கும்போது உங்களுக்கும் ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடைக்கும் ஓகேன்னு சொல்லி. ஓகே, உங்களுக்கு இது பிடிச்சிருந்து சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், வீடியோவை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறாங்க நம்ம சேனல் இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.